ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி இருந்தால் இந்த மாதிரி சாதம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் வந்து 50 ml ஆயில் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நீல வாக்கில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதக்கிடுங்க. வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச கொத்தமல்லி விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து ஃபைனலாக பார்த்து போட்டுப்போம், ஏன்னா 4 பச்சை மிளகாய் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் சாப்பாட்டு அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி காரம் பார்த்து தேவைப்பட்டுச்சு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பியூர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்தேன். சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி. இது கூட தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.